ஒவ்வொரு வருஷமும் 400, ஒவ்வொரு வருஷமும் 400னா ஒரு வருஷம் போடலாம், 5 வருஷம் போடலாம். ஒவ்வொரு வருஷம் நாங்கள் எப்படி சார் போட முடியும்? இதே வந்து ஒரு லேடிஸ் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க போறதா இல்ல ஆபீஸ் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கிறதா? நாங்களே போயிட்டு எல்லாத்தையும் கேன்வாஸ் பண்றதா. எல்லா நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லா ஸ்கீமையும் எல்லாரும் நம்ம சொல்றோம். இந்த ஸ்கீம்லாம் இருக்கு போடுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அவங்க போடுறதை நம்ம பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணாங்க, போடலன்றாங்க. ஒண்ணுல சார் ஒரு பிஏ நம்ம கேன்வாஸ் பண்றோம். எத்தனை மாசம் ஆகுது? நம்ம சொன்ன உடனே போட்டுறாங்களா அவங்க? வாங்க இப்ப நம்மளே எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்கீம் பத்தி சொல்றாங்க நம்மகிட்ட. நம்ம கேட்ட உடனே சரி மேடம் போட்டுருவோமா? நம்ம எத்தனை மாதிரி யோசிப்போம் அதை பத்தி? அந்த மாதிரி தான் சார் பப்ளிக் யோசிப்பாங்க. இவங்க இன்னைக்கே சொல்லி நாளைக்கு போட எப்படி சார் போட முடியும்? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம ஐடி கட்டுங்களேன். ஐடி பார்த்தீங்கன்னா போனே சரியில்லை. ஐடி பண்ணுங்கன்றாங்க. ஐடி எப்படி சார் பண்றது? ஒரு போன் சுத்தினா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. இப்ப ஸ்கூல் அக்கௌண்ட் பண்ண சொன்னாக்க பையனுக்கு வந்து பேன் கார்டு அவனுக்கு இருக்காது, பர்த் சைடு வச்சு பண்றான். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டா 1/2 hour ஆகுதுங்க. நான் ஒரு பையனுக்கு 1/2 hour பண்ணனா நான் 4 பேருக்கு டெலிவரி போறதா இல்ல எனக்கு ஐடி போற கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க. அச்சனை இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். இது போக பிஎல்ஐ போடணும், இது போக எஸ்பி ஸ்கீம் போடணும், இது போக என்னுடைய அஞ்சலகம் வந்து எனக்கு என்னென்ன சொல்லுங்க அது எல்லாம் பப்ளிக்கிட்ட சொல்லணும். எப்படி சார் பண்ண முடியும்? ஓரளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஓரளவுக்கு வேலை செய்யலாம், அதுக்கு மேலேயும் பண்ண முடியாது இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன், உங்க டார்கெட்டை குறைச்சி சொல்லுங்க. நாங்க என்ன இப்ப எங்களுக்கு என்ன மெயினா என்ன டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ். நாங்க டெலிவரி பண்ணாம இருக்கிறோமா இல்ல டெலிவரியில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க கரெக்டா டெலிவரி பண்றதானே சார். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க என்ன பண்ணா எல்லா ஸ்கீம் பத்தி மக்களுக்கு சொல்றோம். நாங்க சொல்லாம எப்படி அவங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு சார் இவங்க வந்து மெயில் வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இது எத்தனை பேர் சார் மெசேஜ் பார்த்துட்டே இருக்காங்க? எல்லாரும் போன கையில வச்சு நீங்கன்னா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது மெயில் எதுக்கு போடுறாங்க? எதுக்காக சார் மெயில் போட்டு அனுப்புறாங்க? தபால் எதுக்கு போடுறாங்க? அவங்களுக்கு வந்து தபால் போட்டாதான் தெரியும். இப்ப தபால் துறையில வேலை செய்யணும், தபால் துறை மூலமா தான் தபாலே போகுது. இதுவே நீங்க யாரும் ஆன்லைன்ல பாத்துட்டு வந்தா ஏத்துப்பீங்களா? ஒரு டிடிஎஸ் வந்துட்டு இப்போ ஒரு போஸ்டிங் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க தபால் எது வயசு அனுப்புறீங்க? தபால் துறை மூலமா தபாலே அனுப்புறீங்க. இல்ல அவங்க அப்படியே அதை பார்க்காம நான் மெசேஜ் பார்த்தேன் சார் வந்துட்டேன் கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா நீங்க? அந்த மாதிரி சார் பல இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தபால் குறைஞ்சிருச்சுன்றீங்க. தபால் இல்லாம வேலையே இல்லை சார். தபால் துறையே தபாலை வந்து தபால் துறையிலே சொல்றான். தபால் துறை எப்படி சார் சொல்ல முடியும்? இப்ப தபால் எடுத்துட்டீங்க, தபால் தனியா போச்சுன்னா அந்த துறைக்கு என்னென்ன பேர் வைப்பீங்க? என்ன பேர் வச்சிருப்பீங்க நீங்க? நான் சொல்லுங்க பாக்கலாம். தபால் தனியா போச்சு, தபால் தூக்கி தனியா நம்ம வீட்டுக்கு வேற எங்கேயோ கொடுத்துட்டோம்னா மற்றவங்களை வச்சு என்ன சார் பண்ணுவீங்க? வேற அதுக்கு இப்படி நம்ம அஞ்சல் சொல்றோம், வேற என்ன பேர் வச்சுட்டு கூப்பிடுவீங்க? இந்த மாதிரி இந்த டார்கெட் வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியா கொடுங்க. நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்ல. அஞ்சல் துறைன்றது வந்து எங்களுக்கு வந்து வளரணுன்றதா நோக்கம். நாங்க மட்டும் அஞ்சல் துறைக்கு எதிரியா இருக்கிறோமா இல்ல அஞ்சல் துறை வேணாம்னு சொல்லி இங்க வந்திருக்கிறோம். நாங்களும் வேலை செய்யணும், நம்ம துறை முன்னேறணும், நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போகிறது எங்களுடைய எண்ணமும் இருக்குது. வருவாங்க சார். ஏன்னா அடுத்த வர உங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு இந்த துறையை வந்து எந்த அளவுக்கு நமக்கு தக்க வச்சு கொடுத்தாங்களோ அதே அளவுல நம்மளும் அவங்களுக்கு தக்க வச்சு நமக்கு பின்னாடி வரவங்க தக்க வச்சு கொடுக்கணுன்றது எங்க நோக்கமே. நாங்க என்னமோ தபால் துறை எதிர்த்து பேசுற மாதிரியும் தபால் துறையே வேணான்ற மாதிரியும் இவங்க போடுற ஒவ்வொரு ஆட்லையும் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்ற மாதிரி இல்ல. இவங்க அதிகமா பண்ணிக்கிறாங்க. தினமும் ஒரு ஆர்டர் எப்ப வருதுன்னு தெரியல. 12 மணிக்கு ஆர்டர், 1 மணிக்கு ஆர்டர், 2 மணிக்கு ஆர்டர். என்ன சார் ஆர்டர் பாக்குறதே வேலையை வச்சுக்க முடியும்? போடுங்க சார். என்ன பண்ண முடியுமோ எது சாத்தியமோ அதை மட்டும் போடுங்க. சாத்தியம் இல்லாத போடாதீருங்க. இந்த சார் இப்ப ஆர்ப்பாட்டம் இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்க. இந்த பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமான பிரச்சனை தான். ஒன்லி இங்க வந்தவங்களை மட்டும் பிரச்சனை கிடையாது. இப்ப பாதி பேர் எங்க இருக்கிறாங்க, மத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையா? வேற என்ன இந்த பிரச்சனை இருக்கா? வேற யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லையா? கேட்கறது இல்ல. அது எங்க மட்டும் தனியா டீச்சர் தனியா ஆர்டர் வருது, மத்த யூனிட்ல தனியா ஆர்டர் வரதே கிடையாதா?
பப்ளிக்ல வந்து நான் பல பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இதெல்லாம் என்ன பண்ணா அவங்க உட்காந்துட்டு அவங்க பாட்டு ஆர்டர் அடிக்க வேண்டியது. இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை பண்ணுங்கன்னா நான் என்ன சார் கேட்கறேன், தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் டார்கெட் இருக்கான்னு கேட்கறேன். அப்ப மற்ற டார்கெட்டே இல்லையா? அப்ப அதெல்லாம் வைக்க கேட்க வேண்டியது தானே. அப்ப தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து எதைனா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறது தமிழ்நாடு தான் பொழுது. அதனாலதான் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கே இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்க இதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு ஆனா இவ்வளோ டார்கெட் கொடுத்து தமிழ்நாடு முன்னிலை வந்துருந்துங்க. அது எப்படிதான் தெரியல. அப்ப எவ்வளவு அடிச்சாலும் தாங்கடா. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டார்கெட் மேல ஏற்றிட்டே இருக்காங்க. பரவாயில்ல இவங்க எவ்வளவு கேட்டாலும் போடுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சார் அவங்க மேல இருந்து வரவங்க போஸ்ட்மேனுக்கு இந்த இவங்க என்ன லெவல்ல வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. இன்னைக்கு டார்கெட் பாத்தீங்கன்னா பிஎஸ்ஐ இல்ல எல்லாருக்குமே இந்த டார்கெட் பிரச்சனை இருக்குது. இவ பிஏல எங்க சார் போயிட்டு அக்கௌண்ட் போடுவாங்க? அவங்க எங்க இருந்து அக்கௌண்ட் பிடிப்பாங்க? அவங்க நம்ம போஸ்ட்மேனுக்கு வெளியில போறோம், அவங்க எங்க இருந்து அக்கௌண்ட் போடுவாங்க சார்? அப்ப அவங்களுக்கு டார்கெட் வச்சா அவங்க எப்படி பண்ண முடியல? ஆனா அதுக்கே ஒரு தீர்வு இல்லாம அவங்களுக்கு தான் அக்கௌண்ட் போட சொல்றாங்க. அப்ப ஒட்டுமொத்த போஸ்ட்மேனு எம்டிஎஸ்சி பிஏ எல்லாரும் எஸ்ஏ எல்லாரும் அந்த டார்கெட் நம்ம போடுறோம். அப்ப எல்லாருமே போடும்போது அதனால தமிழ்நாடு முன்னிலை நிக்குது. என்ன பண்ணா ஒவ்வொரு வருஷமும் டார்கெட் ஏத்துறாங்க. அந்த மாதிரி பிஎல்ஏ மட்டும் இல்லாம இருந்துச்சு. இப்ப பிஎல்ஏ வந்து கம்பல்சரி போட சொல்லிட்டாங்க சார். இப்ப நம்ம எஸ்பி ஸ்கீம் போடுறாங்கன்னு ஒரு 100 ரூபாய் மினிமம் ஆதி 100 ரூபாய் இருக்கு போடுறாங்க பேசி போடுற வச்சுக்க. இப்ப பிஎல்ஐ வந்து அவங்கவுங்க மனசு வச்சா மட்டும்தான் போட முடியும். நம்ம என்ன பண்ணா மற்ற பேங்கோட கம்பேர் பண்றாங்க, எல்ஐசி கம்பேர் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி வந்து கம்மியா வருது, இது போட்டா லேட் ஆகும் அப்படி மாதிரி அவங்களுக்கு ஒரு பல்வேறு கருத்துக்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நாங்க என்ன பண்றோம், எங்க ஸ்கீம் என்னவோ அதை பத்தி தெளிவா எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க சொல்லிதான் வச்சுக்கிறோம் அவங்கள்ட்ட. ஆனா போடுறவங்க டக்குன்னு போடுறாங்க. சிலர் ஈருமா அந்த போட்டுக்கலாம் பாக்குறேன்றாங்க, அப்புறம் கடைசியில இல்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு பிஎல்ஐ போடுங்க, நாளைக்கு பிஎல்ஐ போடுங்க, தினமும் இதே டார்ச்சர். வீட்டுக்கு போறதுக்கும் வர மாட்டேங்குது. இன்னைக்கு நாளைக்கு என்ன கேட்பாங்க, நாளை மறுநாள் என்ன கேட்பாங்கன்னு இப்படியே பண்ணா ஒரு மனுஷன் ஒரு வேலைக்கு வந்தா மனுஷனுடைய வாழ்வாதாரம் என்ன சார்? வேலைக்கு வந்தா சம்பளம் நிம்மதியா இருக்கணும் அதானே. ஆனா அது விட்டுட்டாங்க. ஆனா இங்க வேலை நிம்மதியே இல்லை. ஒரு நாளும் டார்ச்சர். ஒரு நாள் பிஎல்ஏ எஸ்சி எஸ்பியா நாளைக்கு என்ன பேசுறாங்க ஐபிபியா இந்த மாதிரி மெகாலக்கரை கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஏற்கனவே பிஎல்ஏ இன்சூரன்ஸ் போடுறான், இது போக ஐபிபில ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வேற போடணும். அப்ப இந்த இன்சூரன்ஸ் போடுறோம், இதை போடுவாங்களா அதை போடுவாங்களா? நம்ம இதை பத்தியும் சொல்லணும் அவங்கள்ட்ட, இதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி அதையும் சொல்லணும். அப்ப சொல்லும்போது அவங்க எதை சூஸ் பண்ண நமக்கு தெரியாது சார். அவங்களாவே தேடி வருவாங்க. இதுல எல்லாம் போய் அவங்க எல்லாம் சரி பண்ணுவதே வருவாங்க. பக்கத்துல மொபைல் வேலை செய்யாது. அப்பதான் சுத்தம் அது பாட்டு சுத்துது. என்ன பண்ணிடுறேன், சரி பாத்துக்கலாம் போங்கன்னுறாங்க. அப்புறம் எப்படி சார் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்? நாங்க ஒன்னும் மொபைல வந்து நல்ல மொபைலா கொடுக்கணும், அதுவும் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நிர்வாகம் வந்து சரி பண்ணி தரணும். இதை சரி பண்ண மாட்டாங்க. ஆனா டார்கெட்டை மட்டும் நீங்க ஏன் முடிக்கிறது கேள்வி மட்டும் கேட்கறாங்க. நாங்களும் மொபைல் சரியில்லை, மொபைல் எப்படி சொல்றீங்க, இன்னும் மொபைல் சரியான பாடே இல்லை, இன்னும் மொபைல் தரவே இல்லை சார். அப்ப என்ன பண்ண, கண்டிப்பா வந்து இவங்க வந்து மொபைல் தான் நமக்கு தரணும். ஐபிபி பண்ணா மொபைல் தரணுங்க. இப்ப பிஎல்ஐ பண்றோம்னா அதுல டார்கெட் போறீங்க, எல்லா டார்கெட்டும் கொஞ்சம் கம்மியா வைங்க. அப்பதான் ஒரு மனுஷன் கொஞ்சமா சாப்பிட முடியும், ஒரே சாப்பிட முடியாதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இதே தான் பண்றாங்க. அதனால இந்த டார்கெட்டை வந்து மிகவும் குறைக்க சொல்லி வேண்டி மன உளைச்சலுக்கு எங்களை ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நிர்வாகத்தை